சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வேத பகுதியை நம்ம எல்லா தேவ பிள்ளைகளும் எடுத்தவர்கள் எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம், அதனுடைய முதலாவது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். ரோமர் 12 அதனுடைய 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க, ராமன் சொல்லலாமா? இதுவே சொல்லுங்க. இதுவே நீங்கள் செய்யத்தக்க, சத்தமா சொல்லுங்க. என்ன ஆராதனை? புத்தி உள்ள ஆராதனை. ஆராதனை அப்படின்னு சொல்லுவது பயங்கரமா சத்தம் போடுவதோ, பயங்கரமா கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது தேவை, அது வேணான்னு சொல்லல. ஆனால் ஆராதனை என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, சத்தத்தில் அல்ல தெய்வம். சத்தமிடுகிறவனிடத்திலும் தேவன் இருக்கிறார், அமைதலா இருக்கிறவனிடத்திலும் தெய்வன் இருக்கிறார். இல்லவா? அல்லேலூயா சொல்லலாமே. சிலவங்களுக்கு கரங்களை தட்டி பாடணும்னு ஆசை இருக்கும், சிலவங்களுக்கு அந்த நேரத்தில் அமைதலா நின்று கர்த்தரை பாடணும்னு ஆசை இருக்கும். அது அவங்களுடைய விருப்பம். ஆராதனை என்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்ப காண்கிற இந்த ஓலங்களோ சத்தங்களோ அல்ல. பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்கள் சரீரங்களை எப்படி வைக்கணுமா? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிற இதுதான் என்னது? புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. சரீரத்தை ஒப்பு கொடுப்பதும் சரீரத்தை பரிசுத்தமாய் வைப்பதுதான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது புத்தி உள்ள ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் இன்றைக்கு ஒரு சில தேவனுடைய வார்த்தைகளை வேத புஸ்தகத்திலிருந்து, யாக்கோபனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் பேசுவதற்கு கர்த்தருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில நாட்களுக்கு முன்பதா இந்த வேத பகுதியை நான் வாசித்துட்டு உங்ககிட்ட சொன்னேன், அடுத்த நாள் பார்ப்போம் என்று சொல்லி இந்த வேத வசனத்தை முடித்து விட்டேன். அப்பொழுதிலிருந்தே இந்த வார்த்தை என் உள்ளத்திற்குள் அப்படியே கிரியை செய்து கொண்டிருந்தது. கர்த்தர் நல்லவர். ஆகையினால் யாக்கோபனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில வேத வார்த்தைகளை உங்களோடு பேசுவதற்கு நான் கர்த்தருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன். யாக்கோபு என்று சொல்லப்பட்ட தேவ மனுஷனை வேதத்தில் எல்லா மனிதனுக்கும் நன்றாய் தெரியும். யாக்கோபனுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டு. அவனுடைய பேர் ஏசா. யாக்கோபனுடைய தகப்பன் ஈசாக்கு. ஈசாக்குக்கு 2 குமாரர்கள், ஒரே பிரசவத்தில் 2 குமாரர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தனுடைய பேர் ஏசாவும் இன்னொருத்தனுடைய பேர் யாக்கோபும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசா சரீரம் முழுவதும் ரோமம் உள்ளவனும், யாக்கோபு கூடாரவாசியும் காணப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த யாக்கோபு கூடாரவாசியும் குணசாலியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த யாக்கோபு வாழ்க்கையில் கர்த்தர் அவனுக்கு செய்த நன்மைகளை நாம் வேதத்தில் இருந்து பார்க்க போகிறோம். என்ன கேட்கிற தெய்வ பிள்ளையே, இந்த யாக்கோபு சாதாரணமான ஒரு மனுஷனாய் அல்ல. இந்த யாக்கோபு ஒரு நாள் பிரயாணம் செய்து ஒரு கோலோட பிரயாணம் செய்து போகிறான். போகும் பொழுது அவன் நிறைய ஆஸ்திகளோடு போகிறான். திருடர்கள் அவனை பிடித்தது நமக்கு தெரியும். அவனை பிடித்து அவனுடைய எல்லாவற்றையும் எடுத்து அவனை வெறுமையாக்கி விட்டான். இப்பொழுது யாக்கோபு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான். அல்லேலூயா. எப்படி இருக்கிறான்? வெறுமையா இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது பூமி எப்படி இருந்தது? சத்தமா சொல்லுங்க. பூமி எப்படி இருந்தது? வெறுமையா இருந்தது. வெறுமையா இருந்த பூமியில இப்ப பாருங்க, பூமி வெறுமையா இருக்கா? இல்ல. மரங்கள் இருக்கு, செடிகள் இருக்கு, நதிகள் இருக்கு, சமுத்திரம் இருக்கு, இப்படி மனிதர்கள், வீடுகள். இப்போ பூமி வெறுமையா அல்ல. ஒரு காலத்தில் பூமி எப்படி இருந்தது? வெறுமையா இருந்தது. அதே போல யாக்கோபனுடைய வாழ்க்கை வெறுமையாக்கப்பட்டது. ஒன்றுமே இல்லை, எல்லாம் வெறுமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை யாக்கோபுக்கு வரும் பொழுது, யாக்கோபு போகிற வழியில் இரவு ஆனபடியினாலே ஒரு கல்லை எடுத்துக்கொண்டான். தலையிலே வைத்து கொண்டு தலைகணிக்கு பதிலாக அந்த கல்லின் மேலே தலையை வைத்து படுத்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு தரிசனம்.
தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதை குறித்து இவன் தரிசனம் பார்த்தான். காலையில் எந்திரிச்சிட்டு அவன் அந்த கல்லை, தலையில் வைத்த கல்லை எடுத்து அந்த இடத்தில் வைத்து கொண்டு சொல்லுகிறான், கர்த்தாவே, என் தேவனே, நான் வெறுமையாக இருக்கிறேன். இப்ப என் கையில ஒண்ணுமே இல்லை, எல்லாம் என் கையில் தீர்ந்து விட்டது, ஒரே ஒரு கோல் மட்டும் இருக்கிறது. ஆண்டவரே, நான் என் மாமனார் வீட்டுக்கு போகிறேன். மாமனார் வீட்டுக்கு போய் திரும்பி வரும் பொழுது நான் ஆசீர்வாதத்தோடு வருவேன். ஆனால் இந்த இடத்தில் பலிபீடத்தை கட்டி உம்மை நான் ஆராதிப்பேன். புரிந்தவங்க ஒரு ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. அவனுடைய பொருத்தனை என்ன? அவனுடைய தீர்மானம் என்ன? அவன் எடுத்துக்கொண்ட பொருத்தனையும் தீர்மானமும், இந்த இடத்தில் நான் திருப்பி வரும்பொழுது பலிபீடத்தை கட்டி நான் கர்த்தரை ஆராதிப்பேன். அதான் அவனுடைய தீர்மானம். ஆண்டவரே, நீ இந்த இடத்தில் நான் வரும்பொழுது உம்மை ஆராதிக்க அவன் செய்கிற தீர்மானங்கள், ஆராதிக்கிறது மட்டுமல்ல, எனக்கு கிடைக்கிறவைகளில் உமக்கு நான் என்ன கொடுப்பேன்? தசமபாகம் கொடுப்பேன். கவனிக்கணும். தசமபாகம் கொடுத்து உம்மை நான் ஆராதிப்பேன் என்று ஒரு பொருத்தனையோடு யாக்கோபு புறப்பட்டு போறார். நமக்கு தெரியும், போன போக்கில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அவன் போனான், ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோபு இப்போ திருப்பி வருகிறான். இந்த போன கதை ஒன்று நான் உங்ககிட்ட சொல்லலை. அவன் போனான், ஆசீர்வதிக்கப்பட்டான். அதான் ஒரு கோலோட போனவன் வரும்பொழுது இரு பரிபாரங்களோடு வருகிறான். அல்லேலூயா. எத்தனை பரிபாரங்களோடு வருகிறான்? இரு பரிபாரம். ஆசீர்வாதம்னு அப்படி இருக்கு. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? 4 பொண்டாட்டி, 11 மக்க, பணத்துக்கு பணம், இதெல்லாம் ஆசீர்வாதத்தோடு அவன் என்ன செய்கிறான்? வாரான். பழைய ஏற்பாட்டு காலத்தில், புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேலைக்காரி மனைவி சொல்லுவா, எனக்கு குழந்தை பெற்றுக்க முடியாது, என்னுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்தார். அப்போ புருஷன்கிட்ட சொல்லும், அப்படி ஆனால் என் வேலைக்காரியை நீ கல்யாணம் பண்ணி அவளுக்கிட்டேன்னு ஒரு குழந்தை எனக்கு என்ன செய்யணும்? பெற்று தரணும். வேலைக்காரி பெற்றெடுக்கிற பிள்ளை அது என்னுடைய பிள்ளை. அப்படிதான் யார் பிறந்தா தெரியுமா? இஸ்மவேல் பிறந்தான். அல்லேலூயா. இப்படிதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு வேலைக்காரிகளையும் அவன் திருமணம் செய்து 4 மனைவி, 11 பிள்ளைகள், ஒரு மகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மகள் வர்றான், பயங்கர ஆசீர்வாதத்தோட வர்றான். அசைக்க முடியாது. ஆடுக்கு ஆடு, மாடுக்கு மாடு, ஒட்டகத்துக்கு ஒட்டகம். ஐயோ, செழிப்பா வர்றான். இப்ப செழிப்பா வரும்பொழுது இவன் தேவனுக்கு சொன்னதை நிறைவேற்றணுமா வேண்டாமா? சொல்லுங்க. இவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, நான் போய் வரும்பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பீரானா இந்த இடத்தில் பலிபீடம் கட்டி உண்மை என்ன செய்வேன்? இதுதான் இவனுடைய தீர்மானம். இப்ப ஆசீர்வாதம் வந்து நல்ல நன்மைகள் வந்தப்போ இவன் நினைச்ச தீர்மானமும் பொருத்தனையும் மறந்துட்டான். சத்தமா ராமேன்னு சொல்லலாமே. சத்தமா அல்லேலூயா. இவன் எடுத்த தீர்மானம் போச்சு, இவன் எடுத்த முடிவு போச்சு. இப்ப கர்த்தர் யாக்கோபின் இடத்துல பேச ஆரம்பிக்கிறார். யாக்கோவே, நீ தீர்மானம் பண்ணினது ஓர்மை இருக்கான்னு கேட்குது. இன்னைக்கு நிறைய பேர் தீர்மானம் எடுத்து, பாஸ்டரே வேலைக்கு போனா, எனக்கு புருஷன் வேலைக்கு போனா நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லும். கடைசியில் வேலை செஞ்சு கொண்டு வந்தா அதை வயிற்றுல போடும். நல்லா இருப்பியா? ராமன் சொல்லலாமா? பாஸ்டரே, இதை நடந்தா சபைக்கு நான் இதை செய்வேன், இந்த காரியத்தை நான் பொறுப்பெடுப்பேன் அப்படின்னு அப்படியே கர்த்தரும் அதை நம்பி என்ன செய்வாரு? செஞ்சு கொடுப்பார். செஞ்சு கொடுத்த பிற்பாடு அதை செய்யுமா? இல்லை. நீ எங்க விளங்குவ? அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். ஆகையினால ஒரு சில வேத புஸ்தகத்திலிருந்து வசனத்தை நம்ம தியானிச்சுட்டு வீட்டுக்கு சந்தோஷமா கடந்து போவோமாக. எடுத்து வாசிக்கலாமே. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம். எல்லா தேவ பிள்ளைகளும் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம். பாஸ்டர் நல்லா இருப்பியா, விளங்குவியானெல்லாம் கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஒன்றும் தாய் கோழி மிதித்து கொஞ்சம் கோழி ஒன்றும் சாப்பிட்றது கிடையாது. உங்களுக்கு தகப்பன் நான். உங்களுக்கு நன்மை வந்தாலும் நான் தான் ஜெபிக்கணும், தீமை வந்தாலும் நான் தான் ஜெபிக்கணும். கர்த்தர் நல்லவர். அதனால் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1-2 எடுத்து வாசிக்கலாமா?
தேவன் யாரை நோக்கி? யாக்கோவை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. நீ எழுந்து எங்கே போ? பெத்தேலுக்கு போ. அங்கே குடியிருந்து ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றான். இப்ப பாருங்க, இவனுக்கு என்ன குறைவில்லை ஆசீர்வாதத்துக்கு? சத்தமா சொல்லுவோமா? சத்தம் வரலையா? ஆசீர்வாதத்துக்கு குறைவில்லை. கர்த்தர் இவன் சொன்ன, ஆண்டவரே நான் சைக்கிளில் போறேன், ஒரு ஸ்கூட்டர் தந்தா, ஒரு பைக்கு தந்தா, ஆண்டவரே 8 மணிக்கு ஆராதனைக்கு நான் 7:30 வந்திருந்து ஆராதிப்பேன் ஆண்டவரே. எப்போ? சைக்கிளில் போகும்போ. இப்போ ஆண்டவர் பரவாயில்ல, என் பிள்ளை ஆராதனைக்கு வர்றதுக்கு என்ன கேட்குது? ஒரு பைக்கு கேட்குது. அப்போ பைக் ஆண்டவர் கொடுத்தார். இவனுக்கு பொருத்தனை என்ன? எத்தனை மணிக்கு வருவேன்? எத்தனை மணிக்கு வருவேன்? 7:30 வருவேன். பைக்கு கிட்டும்போது 8 மணிக்கு தொடப்பு நடக்கும். ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளைய தந்தா, இயேசுவே கண்ணீர் வடிச்சு புலம்பி, அப்போ இந்த மரண வீட்டுல கூட இப்படி என்ன செய்யாது? கரையாது. அப்படி அப்போ அம்மோ ஐயோ அப்படின்னு கூப்பிட்டு அழுது புலம்பி அப்பான்னு கூப்பிட்டு, அப்பா ஒரு குழந்தை தாங்கப்பா, எப்படியாவது ஒரு அற்புதத்தை எனக்கு செய்யுங்க. எனக்கு மச்சானுக்கு பதில் கொடுக்க முடியல, எனக்கு சக்களத்துக்கு பதில் கொடுக்க முடியல, எனக்கு குத்தி குத்தி காட்டுறா, ஒரு குழந்தை தாங்க ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படட்டும். அந்த பிள்ளையை உமக்காக நான் வளர்த்தி உம்முடைய ஊழியத்துக்கு அர்ப்பணிப்பேன். பிள்ளைய கர்த்தர் கொடுத்தாச்சு. சகோதரியே, ஏன் ஜெபத்துக்கு வரல? பிள்ளைக்கு என்னது? பிள்ளைக்கு ஒரு பாஸ்டர் கேட்டாரா, நீ எல்லா நாளும் பிள்ளைய ஜாக்க வைக்கிற, கர்த்தாவே பிள்ளைய எடுன்னு கேட்கட்டான்னு காலில் விழுந்தாளாம். வேண்டாம். அதுக்கு பிறகு டெய்லி 8 மணிக்குன்னா 7:30 எங்க வந்திருப்பா? அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவர் நானும் நீங்களும் நினைக்கிறது போல அல்ல. வாயை திறந்து ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை செய்கிற வரைக்கும் என் தேவனை எதிர்பார்த்து கொண்டிருப்பார். யாக்கோபு சொன்னது எப்போ? அவன் போய் அவனுக்கு 11 பிள்ளைகளாச்சு. 7 7 14 வருஷம் தாண்டிச்சு. அதுக்கு பிறகு அவனுக்கு 11 பிள்ளைகள், 12 பிள்ளைகள். அல்லேலூயா. 12 பிள்ளைகள் அதுவும் ஆயிடுச்சு. அப்போ அவன் சொல்லி பல வருஷங்கள் ஆய்விட்டது. ஆண்டவரே என் கையை நீர் ஆசீர்வதிப்பீரானால் இந்த இடத்தில் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதிப்பேன் என்று அவன் தீர்மானம் எடுத்தது பல வருடம். லாபானுடைய வீட்டில் அவன் இருக்கிறான், மாமனாருடைய வீட்டில் அவன் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் யாக்கோபினிடத்தில் எதிர்பார்க்கிறது, அவன் சொன்னதை செய்வானோ. அல்லேலூயா. வந்துட்டான். ஆனா தேவன் பார்க்கிறார் 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 பார்க்கிறார். இவன் சொன்னதை என்ன செய்யறது இல்ல, நிறைவேற்றுறது. நல்லா கவனிக்கணும், நிறைவேற்றுறது இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா கவனி, நிறைவேற்றுறது இல்லை. இப்ப மாமனாருக்கு வீட்டுல போய் இவன் போகும்போது அண்ணனை ஏமாத்தினான். அண்ணனை ஏமாத்தினதுனால இப்ப பாருங்க, நான் மல்கியாவின் புஸ்தகத்தை உங்களுக்கு ஆரம்பத்தில் வாசிச்சேன். அதாவது தேவ மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? செவி கொடுத்து கவனிக்கிறார். அண்ணனை ஏமாற்றினான், கர்த்தர் பார்த்தார். நீ அண்ணனை ஏமாத்தினியா? உன்னை யார் ஏமாத்திச்சு? லாபான் ஏமாற்றினான். இப்ப லாபா ஏமாற்றி, சரி ஓகே எப்படியா போட்டு இவன் லாபானை ஏமாற்றிட்டு வர்றான். வர்ற வழியில நல்லா கவனிக்கணும், இவனுக்கு ராகேல்னா ஷாஜகானுக்கு மும்தாஜ் போல. கரங்குழிய திரலையிலையோ சொல்லலாமா? தப்போ சொல்றேனோ இல்லையோ? ஷாஜகானுக்கு மும்தாஜ் தானா? சரி ஏதோ போட்டு, இவனுக்கு ராகேல்னா அப்படி உசுறு, பயங்கர உயிர். லேயாள இவனுக்கு கண்ணில்
கண்டா கோபம். லேயாளுக்கு வருத்தம், ஏன் புருஷன் என்ன பார்க்கறது இல்லை, என்ன கவனிக்கிறது இல்லை, 24 மணிக்கூர் யார் யார் நடக்கிறா, ராகேல் 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 ராகேல். பாருங்க, இந்த லேயாள் அந்த புருஷனை அவள் திருமணமான அந்த நாளில் இருந்து, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு எப்படி இருங்கள், கீழ்ப்பட்டு இருங்கள். அந்த வசனத்தின் பிரகாரம் லேயாள் புருஷனுக்கு கீழ்ப்பட்டு இருந்தாள். புருஷன் ஆராதிக்கிற ரூத்த போல நெகோமியின் இடத்துல ஓம் தெய்வம் என் தெய்வம்னு சொல்லுவது போல, லேயாள் அன்றிலிருந்து யாக்கோபுடைய தெய்வம் தான் லேயாளுடைய தெய்வமாய் மாற்றப்பட்டாள். நல்லா கவனிக்கணுமே, நான் ஒரு ஆழமான சத்தியத்திற்கு நேராய் கடந்து சொல்லுகிறேன். லேயாளுக்கு அப்பனுடைய தெய்வம் தெய்வம் அல்ல, லேயாளுக்கு யாக்கோபனுடைய தெய்வம் தான் தெய்வம் என்று உறுதியாய் நம்பிக்கொண்டிருந்தான். அதான் அவன் சொல்றான், கர்த்தர் என் சிறுமையை கண்ணோக்கினார். அல்லேலூயா. ஆனா ராகேல் அப்படி அல்ல. ராகேலுக்கு, ஐயோ, யாக்கோபுக்கு ராகேல் மேல பாசமும் அதிகமான அன்பு இருந்தாலும் ராகேல் யாக்கோபுக்கு இணைந்தவள் அல்ல. ஒரு ராமன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமரலையோ சொல்லலாம். அப்படி அல்ல. ராகேலுக்கு ஒரு தனி வழி இருந்தது. ஏன்னா அவ பார்க்கிறதுக்கு அழகா இருந்ததுனாலதான் அவன் விழுந்துட்டான். ராகேலுக்கு ஒரு தனி வழி இருந்துச்சு. புருஷன் சொல்றான் நீ இதை செய், அவளுக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. அவளுக்கு சாவணும், எப்ப பார்த்தாலும் என்ன செய்யணும், சாவணும், எப்ப பார்த்தாலும் சாவணும். வசனம் இருக்கு, சாவணும். நீ சாவணும்னு நினைச்ச கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் அவளை கொன்னார். அல்லேலூயா. நான் பைபிள் ஆதாரத்தோட பேசுறேன். அவ அடிக்கடிக்கு எனக்கு செத்தா கொல்லாம், கர்த்தர் சொன்னார் இவ எப்ப பார்த்தாலும் செத்தா கொல்லான்னு சொல்லுதே, இனி நீ கூடுதல் நாள் ஒன்று நினைச்சேண்டா இருக்கண்டா, அதனால நீ வந்துருன்னு ஆண்டவர் என்ன செய்வாரு, சீக்கிரமா கூப்பிடுவார். அதனால இனி வாயை திறந்து எனக்கு சாவணும்னு என்ன செய்யாத, சொல்லாத. உன் பிள்ளைகள் அனாதையாகும். ராமன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு அல்லேலூயா. உன் பிள்ளைகள் ஐயோ கேப்பாரற்று போகும். எதுக்கு சொன்னா தெரியுமா? எனக்கு குழந்தை இல்லை, லேயாளுக்கு குழந்தை இருக்கு, அதனால என்ன நான் சாகணும். பிரைஸ் காட். இப்ப இவளுக்கு ஒரு திமிர், ஒரு 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 அகங்காரம். அப்படின்னா லேயாளை விட என் புருஷன் என்ன நேசிக்கிறாள் அப்படிங்கிற அகங்காரத்தில் இவன் நடக்கிறா, பயங்கர திமிரில் நடக்கிறா. ஆனால் யாக்கோபுக்கு ஏற்ற மனைவியாய் அல்ல ராகேல். அல்லேலூயா. ஆனால் லேயாள் அப்படி அல்ல, யாக்கோபுக்கு ஏற்றவளாயிருந்தாள். லேயாளுடைய இருதயத்தை யாக்கோபு என்ன செய்யல, அறியல. ராகேலுடைய அழகில மயங்கிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்ன கேட்கிற தெய்வ பிள்ளையே, லேயாள் கர்த்தரை பின்பற்றினாள். லாபானுடைய வீட்டிலிருந்து, லாபான் இல்லாத நேரத்திலே, மாமனார் இல்லாத நேரத்திலே யாக்கோபும் அவனுடைய 12 பிள்ளைகளும் 4 மனைவிகளும் கர்த்தர் வேலைக்காரிகளும் 2 மனைவிகளும் சேர்ந்து புறப்பட்டு வரும்பொழுது கவனிங்க, யாக்கோபு சொல்றாரு வேற ஒன்றும் எடுக்காதீங்க, நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ராகேல் இருக்காளே, இந்த ராகேல் ஓடி அப்பனுக்கு ரூம்ல போய் அப்பன் டெய்லி ஒரு சிலையை வச்சு என்ன செய்வாரு, கும்பிடுவார். டெய்லி ஒரு சிலையை வச்சு கும்பிடுவார். அப்பா சில இடத்துல போனா இப்படி ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒன்று தலையில் ஒரு வட்டம் வச்சு இப்படி ஒன்று. ஒரு ஆளுகிட்ட கேட்டேன், எதுக்கு நீ இதை வச்சிருக்கேன்னு கேட்கும்போது சொல்றார், இது வருமானத்தை கொண்டு வருமா. பொல்லாத பிசாசு பயிர், ஒண்ணுமே தெரியலே. இது என்ன கொண்டு வருமா? அல்லேலூயா சொல்லலாமா? சத்தம் அல்லேலூயா சொல்லலாமா? சரி, அப்படி ஒன்று வச்சிருக்கு. இப்போ லாபானுடைய நம்பிக்கை எல்லாம் என்ன தெரியுமா, எனக்கு இந்த செழிப்பு தர்றதெல்லாம் எதனால, இதனால. ராமன் சொல்ல மாட்டீங்களோ? வீட்டில் ஒன்று வச்சிருக்குல்ல, டெய்லி போய் நின்றுட்டு கடவுளே இந்த செழிப்பு செழிப்பு. ஆனால் நல்ல பைபிள் ஒன்று வாசிச்சா ஒன்று தெரியும், லாபானுக்கு அவன் வணங்கின விக்கிரகத்தை கண்டல்ல கர்த்தர் லாபானை ஆசீர்வதித்தது, யாக்கோபின் நிமித்தம் கர்த்தர் லாபானை ஆசீர்வதித்தார். யாக்கோபு யார் தெரியுமா? தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. கவனிங்க மக்களே, இப்போ இவன் வணங்குறான். இப்போ ராகேல் எத்தனை தான்
புருஷன் தெய்வத்தோடு நடந்தாலும், புருஷன் ஆண்டவரோடு பற்றி கொண்டாலும், ராகேலுக்கு ஆண்டவரோடு நடக்கணும்னோ ராமன் சொல்லலாமா? புருஷனுக்கு வழியில போகணும்னோ, புருஷனை பின்பற்றணும்னோ ராகேலுக்கு என்ன இல்லை? சொல்லுங்க, என்ன இல்லை? மனம் இல்லை. ராகேலுக்கு மார்த்தாண்டத்தில் போகும்போது எந்த கடையில் நல்ல சுடிதார் கிடக்குன்னு அவளுக்கு அப்ப என்ன செய்யணும்? யாரு நல்ல துணி போட்டுட்டு வர்றாங்க, அந்த துணி இவ எங்கேண்டு எடுத்தான்னு அறியாத ராகேலுக்கு என்ன வராது? சமாதானம். ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? லேயாள் அப்படி அல்ல. லேயாள் அவள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறாள். ஆனா ராகேல் அப்படி அல்ல. ராகேலுக்கு அறியணும். அப்போ புருஷன் சொல்றான், இங்க பார், என் தேவன் என்னை நடத்தினார். இங்க பார், இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் தந்தது என்னுடைய பலன் அல்ல, கர்த்தர் எனக்கு தந்தார். அப்ப இவ என்ன செய்யணும்? கர்த்தாவே சோத்திரம், எனக்கு தந்த நன்மைக்காக சோத்திரம்னு இவ சொல்லி வணங்கணும்ல. இவ என்ன பண்றான்னா, ஓடி அப்பனுக்கு வீட்டுல போய் புறப்பட்ட அப்பன் வீட்டுல இல்லாத நேரத்துல யாக்கோபு மாமனாரை காணாம ஓடணும். மாமனாரை கண்ட விட மாட்டார். அதனால இவர் ஓடுற நேரத்துல லேயா 5 நிமிஷம் இல்லை, இப்ப நான் வாரேன்னு சொல்லி நேர வீட்டுக்குள்ள போனா அப்ப வணங்கிட்டு இருந்த விக்கிரகத்தை எடுத்தான். ஒரு ஆமென். கவனிக்கிறீங்களா நீங்க சொல்றது? விக்கிரகத்தை எடுத்து ஒரு மூட்டையெல்லாம் கட்டிட்டு அப்படியே தோளில போட்டுட்டு வாரா. யாக்கோபு கேட்டான், என்ன? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பழைய துணி அங்கே கடந்து கெட்டி எடுத்தேன் வாரேன். யாக்கோபுக்கு தெரியலை எடுத்துட்டு வர்றது என்னது விக்கிரகம்னு தெரியலை. ஐயா சபையே, கர்த்தருக்கு சோத்திரம். உன் புருஷன் தெய்வனுடைய வழியில் போகிறாரானால் அதே வழியில் நீயும் போவாயானால், யோசேப் அவர் சொல்றார், நானும் என் குடும்பம் என்றால் கர்த்தரையே. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. லேயாளுக்கு உலகத்தின் மேன்மை குறித்து மேன்மை இல்லை. அவளுக்கு உலகத்தில் மேன்மையா இருக்கணும், உலகத்தில் வசதியா இருக்கணும். அவளுக்கு அப்படி அல்ல. இருக்கிற பாட எப்படி எங்களும் கழிச்சு போனா சோத்திரம், கர்த்தர் நடத்தினா சோத்திரம். புரிந்தவர்கள் ஒரு ஆமென் சொல்லலாம். ஆனா யாக்கோபுடைய மிகவும் நேசிக்கிற மனைவியானவள் அப்படி அல்ல. யாக்கோபுக்கு ஏற்றவள் அல்ல, யாக்கோபுக்கு ஏற்ற துணையானவள் அல்ல. எப்பவன் சண்டை போடுறது யாக்கோபுட்ட, எனக்கு குழந்தை இல்லை என்ன கொல்லு. அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமா இருக்கோ? எனக்கு குழந்தை இல்லை, தலையை கொண்டு ஒற்றை அடி செவரில் பேசிட்டே இருக்கும், தலையை கொண்டு ஒற்றை அடி பிறக்க. கர்த்தருக்கு சோத்திரம். எனக்கு நீ வாழண்டாம், கத்தி எடுக்கிறது கையை ஒரு கீர். நான் ஒன்று சொல்றேன், இது எல்லாம் என் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறார். ராமன் சொல்லலாமா? நல்லா கவனிச்சுப்பா. இவள் இந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு வாரா. எடுத்துட்டு வரும்போ லாபான் வீட்டில் வந்து பார்த்தா மருமோ இல்லை, 2 மக்கள் இல்லை, பேர பிள்ளைகள் இல்லை, ஆடு இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் வெறுமையா இருக்கு. லாபான் அப்படியே பார்க்குறான். சரி, வந்த கால அடையாளத்தை பார்த்து லாபம் வரான். எதுக்கு வரான்? இவனுக்கு மருமோ இல்லாதது குழப்பம் இல்லை, மக்கள் இல்லாதது இவனுக்கு குழப்பம் இல்லை. இவனுக்கு குழப்பம் என்ன தெரியுமா? எனக்கு வீட்டில் எனக்கு ரூமில் இருந்த விக்கிரகத்தை காணல். இவனுக்கு இதாக்கும் வெப்ராளம், பயங்கர வெப்ராளம். ஐயோ, எனக்கு தெய்வத்தை எடுத்துட்டு போனேன். இப்போ வரான் பாருங்க, வாசிக்கலாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் பிரைஸ் காட் அல்லேலூயா. 30 இப்படி அவன் புறப்பட்டு வருகிற நேரத்தில் ஒரு இடத்தில் வந்து தங்கி இருக்கிறான். யாக்கோபு தங்கி இருக்கிறான். 34ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாமே. 34. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, நல்லா கவனிங்க. ஹலோ மக்களே, ஒரு சொந்த அப்பன் 2 மக்களை பார்த்து சொல்லுது, என்ன நீ நாரடிச்சிட்டியே, என்ன நாட்டிட்டியே,
என் பேரை கெடுத்துட்டியே, கானானியர் மத்தியிலையும் இந்த தேசத்தில் வாழ்கிற சகல ஜனத்தின் மத்தியிலையும் என் பேரை கெடுத்துட்டியே. காரணம் என்ன தெரியுமா? தீனாலடி தீனா சீகேமுக்கு போனா, தீட்டுப்பட்டு வந்தா. இவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரல. கர்த்தர் எதிர்பார்க்கிற நன்மை இவனுக்கு வரல. தன் குடும்பம் சீரழியப்பட்டது. அல்லேலூயா. குடும்பம் சீரழிந்தது. அவளுடைய மகள் இன்னொருத்தன் கெடுத்தான். கெடுத்தது நிமித்தம் இவனுடைய 2 மக்கள் போய் அவனை வெட்டி கொன்னார்கள். அந்த வெட்டி கொன்னது நிமித்தம் அந்த தேசம் முழுவதும் யாக்கோபனுடைய பேர் கெட்டு போனது. கெட்டு போனது. ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு அவன் சொல்றான், என்ன எப்படி இந்த வாசனையை கெடுத்துட்ட, நீ கெடுத்துட்டியே. என்ன கேட்கிற அருமையான மக்களே, தேவனுக்கு ஒரு வார்த்தை நீ பொருத்தனை செஞ்சா அந்த பொருத்தனையை வெகு சீக்கிரமாகவே நிறைவேற்று. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. ஏன் இந்த பிரச்சனை அவனுக்கு வந்துச்சு தெரியுமா? எதுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு தெரியுமா? இவனுடைய மகள் கெட்டு போனதற்கு காரணம், இவனுடைய 2 பிள்ளைகள் 2 பேரை அந்த தேசத்தில் இருந்த சில மனிதர்களை கொல்லுவதற்கு காரணம் என்ன? இவன் சொன்னது என்ன? நான் நேரே வந்து பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதிப்பேன். ஆனா இவன் பலிபீடத்தை கட்டல, இவன் தனக்கு வீடை கட்டினான். என்ன கட்டினா? ஆதாரம் எங்க? எடுத்து வாசிக்கலாம். 33ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தொழுவவும் கட்டினான். ஹலோ, இவனுக்கு பொருத்தனை என்ன? இவனுக்கு பொருத்தனை என்ன சொல்லுங்க பாப்போம். பொருத்தனை என்ன? பலிபீடத்தை கட்டி கர்த்தரை. ஆனா இவன் என்ன கட்டினா? தனக்குன்னு ஒரு வீடை கட்டி, ஆடுக்கும் மாடுக்கும் என்ன கட்டினா? தொழுவவும் கட்டின. தனக்கு வீடு ஆச்சு, பிசினஸுக்கு பிசினஸும் ஆச்சு, கெட்டியாச்சு. கெட்டி அப்படியே இருக்கும்போது 34ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்களா, அவளுடைய மகள் சீரழிந்து போக வேண்டிய நிலைமை, அவனுடைய பேர் தேசம் கெட்டு போக வேண்டிய நிலைமை. இந்த நிலைமையில தான் 35:1 கர்த்தர் சொல்றாரு, தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து எங்கே போ. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? யாக்கோபை இனி எங்கேயும் எங்க போ. சத்தமா சொல்லு. இனி எங்கேயும் எங்க போ. இனி எங்கேயும் எங்க போ? பெத்தேலுக்கு போ. சுக்கோத்தில் ஆராதனை உண்டு. எப்படி தெரியுமா? எப்படி வேணாலும் போலாம், எப்படி வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆராதனை சுக்கோத்தில. ஆனா பெத்தேலில நீ ஆராதிக்க போனால் அந்த ஆராதனைக்கு சில கண்டிஷன்ஸ் உண்டு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாம். புரிந்துக்கோ. சுக்கோத்தில யாக்கோபுக்கு விருப்பம் வர்ற நேரத்தில் போய் என்ன செய்யலாம்? ஆராதிக்கலாம். ஏன்னா அவனுடைய விருப்பம். அவன் வீடை கட்டினான், அவன் இருக்கான், அவனுடைய காரியம். ஆராதனை உண்டானு கூட தெரியல சுக்கோத்தில் தேவனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனை துதித்தானு கூட பைபிள்ல இல்லை. ஆசீர்வாதங்களும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ நினைத்த நன்மைகள் எல்லாம் உனக்கு வரும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவைகளை கண்டு நீ மேன்மை பாராட்டாமல் இவைகள் தந்த தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி போவதே உன்னுடைய வாழ்க்கையானால் உன்னுடைய வாழ்க்கை தேசத்தின் மத்தியில் ஆசீர்வாதமாயிருக்கும். கரங்களை உயர்த்தி என் தேவாதி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நன்மைகள் வரும்பொழுது தெய்வத்தை மறந்துடாதே. நன்மைகள் வரும்பொழுது தேவன் உனக்கு செய்த உபகாரங்களை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். யாக்கோபுக்கு தேவன் நன்மைகளை கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? எதற்கு கொடுத்தார்? அவன் சொன்னான், ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதித்தா ஆலயத்தை கட்டுவதற்கு நான் பணத்தை கொடுக்கிறேன். பலிபீடத்தை என் பணத்தில் கெட்டி கர்த்தரை நான் ஆராதிப்பேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டான். பணம் வந்தது, மேன்மை வந்தது, அதிகாரம் வந்தது, பலம் வந்தது, ஆள் பலம் வந்தது, பணபலம், அதிகார பலம் எல்லாம் வந்த பொழுது தனக்கு உதவின தெய்வத்தை மறந்து போனான். யாக்கோபை போல தேவன் உனக்கு ஒரு வழியை திறந்து தந்து அந்த வழியில் தேவன் உன்னை உயர்த்தும் பொழுது, அருமையான தேவ பிள்ளையே, தெய்வத்தை நீ மறந்து போவாயானால் யாக்கோபனுடைய வாழ்க்கையில் வந்த நிலைமை
நிலைமையை யோசித்துப்பா. உன் பேரு கெட்டு போகும், உன் தேசத்துல உன் பேரு நாரும், உன் பிள்ளைகளால உனக்கு பிரச்சனை வரும். இது யாக்கோபுக்கு வந்தது. கர்த்தர் சொல்றார், இனியாவது எழும்பி பெத்தேலுக்கு போ. ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இனியாவது போ. சுக்கோத்துல நீ எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு அநேக சபைகள் என்ன தெரியுமா, நீ எப்படி வேணாலும் கர்த்தரை நினைச்சு ஆராதிக்க, நீ வந்தா மதி, ஒரு ஆளா இருந்தா மதி. அல்லேலூயா. நீ ஒரு ஆளா இருந்தா மதி. ஆளு கூட்டத்தை மட்டும் பார்த்து இல்ல. ஆராதிப்பதற்கு சில கண்டிஷன்ஸ் உண்டு. ஆராதனைனா நீ நினைக்கிற நேரத்துக்கு வர்றதும் நீ நினைக்கிற நேரத்துக்கு போறதல்ல ஆராதனை. உன்னுடைய நேரத்துக்கு அல்ல ஆண்டவர், அவருடைய நேரத்துக்கு நீ வந்து உட்காரணும். உன் நேரத்துக்கு வர்றது இது உன் வீடு கிடையாது. உன் நேரத்துக்கு வர்றதுக்கு உன் குடும்ப சொத்து கிடையாது. உன் நேரத்துக்கு வர்றதுக்கு இது உன்னுடைய காரியம் அல்ல, இது கர்த்தருடைய காரியமானபடியால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ கொடுத்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. இது உன் சொத்துன்னு சொல்லி இல்ல உன் குடும்பமா இல்ல இது ஏன் சொத்தோ இல்ல, இது கர்த்தருடைய ஆலயம். உன் கல்யாண வீட்டுக்கு நேரமே போக தெரியுது, நல்ல நல்ல காரியத்துக்கு ஓடி போக தெரியுது. டாக்டரை 8 மணிக்கு பார்க்கணும்னு 6 மணிக்கு எழுப்பி போக உனக்கு தெரியுது. ஆராதனைக்கு உனக்கு நன்மை தந்த தெய்வம், வீடு தந்த தெய்வத்துக்கு, காரு தந்த தெய்வத்துக்கு, அதிகாரம் தந்த தெய்வத்துக்கு உன் விருப்பத்தின்படி என்ன கள்ள கோழி வரும் போல வந்து உட்கார்றதுக்கு கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். சுக்கோத்துல நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ. ஆனா பெத்தேலில் நீ ஆராதனைக்கு வந்தா சில கண்டிஷன்ஸ் உண்டு. ஆமென் சொல்லலாமே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பெத்தேல்ல நீ ஆராதனைக்கு வந்தா கர்த்தர் சில கண்டிஷன் சொல்லுவார். அந்த கண்டிஷனை நீ கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்ல. நீ ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு எஜமானானால் எனக்கு காண்பிக்கும் கனம். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன திமிரு தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன அகங்காரம் தெரியுமா? ஓ, நான் நேரமே போவலைங்க என்ன, நான் ஜபிக்கலைங்க என்ன, நான் கேட்டதெல்லாம் கர்த்தர் எனக்கு என்ன செய்யாரு சொல்லுங்க. கேட்டதெல்லாம் எனக்கு கர்த்தர். நான் ஒரு வசனத்தை எடுத்து காண்பிக்கிறேன், இதுக்கு பிற்பாடு நீங்க எனக்கு பதில் தரணும். சங்கீதம் 106 அதிகாரம் எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 106:15 எடுங்க. சங்கீதம் 106:15 வசனம். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை நீங்க ஒருபோதும் எந்த நேரத்திலையும் மறக்க கூடாது. அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலும் என்ன அனுப்பினாரு? இதான் பிரச்சனை. சில நேரத்தில் நான் கேட்டதெல்லாம் கர்த்தர் எனக்கு தந்தார், நான் நினைக்காததை கர்த்தர் தந்தார்னு நினைக்கும் போது தயவு செஞ்சு சொல்றேன், இந்த பலிபீடத்தில் இருந்து இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வரும். நான் எண்ணி முடினான் ஒன்னு நினைக்காததை கர்த்தர் எனக்கு செய்து நிறைவேற்றினார். நீ புலம்பி அப்படியே கண்ணீர் வடிக்கும் போது எனக்கு இந்த வசனம் ஞாபகம். ஏன் தெரியுமா? நீ கேட்டதெல்லாம் கர்த்தர் தந்தார், ஆனா அதோட கர்த்தர் என்ன அனுப்பினார் தெரியுமா? ஆத்துமாவுக்கு இழப்ப அனுப்பினார். பிரைஸ் காட். மலையாள பைபிளை படிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். நஷ்டம் வந்துச்சான், நஷ்டம் வந்துச்சான். அதனால கேட்டதெல்லாம் கர்த்தர் தாராருன்னு நீ அகங்காரிக்காதே. நீ கேட்டதெல்லாம் கர்த்தர் தந்தாருன்னு அதோட சேர்த்து பிரச்சனையும் தந்திருக்கிறாரு. இருக்கிறீங்களா? நீ கேட்டதெல்லாம் கர்த்தர் தந்தாருன்னா அதோட சேர்த்து உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்கா? இல்ல. பிரச்சனை. மாற்றம் உண்டா? இல்ல. பிரச்சனை. ஆனா நமக்கு ஒரு அகங்காரம் என்ன? நான் கேட்டதெல்லாம் கர்த்தர் தந்தார், கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார், கொடுத்துட்டு கொஞ்சம் பிரச்சனையும் வச்சு கொடுத்தார். வச்சுக்கோ. நான் சொல்றது புரியுதவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லலாமே. சுக்கோத்துல வீடு கட்டி சுகமா இருப்பதற்கல்ல யாக்கோபே, இனி எங்களை எழும்பி பெத்தேலுக்கு போ. ஞாபகம் இருக்கா உனக்கு? என்கிட்ட சொன்ன வாக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லிட்டு கர்த்தர் சொல்ற அந்த 35:1 வாசி, 2 வாசி, சீக்கிரமா வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி,
அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி என்ன செய்யணுமாம்? ஆராதனைக்கு கண்டிஷன். பெத்தேலில் நீ கர்த்தரை ஆராதிக்கணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க? என்ன பண்ணணும்? கேட்கல. அந்நிய தெய்வங்களை என்ன செய்யணும்? அந்நிய தெய்வங்களை விலக்கி போடணும். இரண்டாவது, பெத்தேலில் நீ ஆராதிக்கணும்னா உன்னை என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணணும். அல்லேலூயா. பெத்தேலில் நீ ஆராதிக்கணும்னா உன்னை சுத்தம் பண்ணணும். 2. அடுத்து, உங்க வஸ்திரங்களை என்ன செய்யணும்? ஃபேஷனா போட்டுட்டு வர்றதுக்கு அல்ல ஆராதனை. ஹலோ, இன்னைக்கு நிறைய பேருடைய ஆராதனை என்னன்னா, நான் போடுற துணியா எல்லாரும் பார்க்கணும். இதுக்கா நீ ஆராதிக்க வர? இதை விட நீ வராம வீட்டில் இருக்கலாம். புதிய துணி அது சபையில தான் போடணும். போட்டுக்கோ, நல்லது, பிரச்சனை ஒன்றும் கிடையாது. புதிய துணி கர்த்தருடைய சமூகத்தில் நீ போடு. வஸ்திரத்தில் மாற்றம் உண்டாகணும். நான் இது எனக்கு பைபிளில் இருந்து பேசுறேன். சுக்கோத்தில் நீ இருந்தா எப்படி வேணாலும் நட, எப்படி வேணாலும் போ, எப்படி வேணாலும் வா. ஆனா பெத்தேலுக்கு நீ வந்தா விக்கிரகங்களை விடணும், உன்னை பரிசுத்தப்படுத்தணும், வஸ்திரங்களை மாற்றணும். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லலாமே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. இந்த 3ஐயும் செய்யணும். விக்கிரகம் என்ன? புதிய ஏற்பாட்டின்படி விக்கிரகம் என்ன? தெய்வத்தை விட நீ எந்த காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறியோ அந்த முக்கியத்துவத்தினுடைய பேரு தான் விக்கிரகம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராத உனக்கு வேலை தான் முக்கியம்னா அதனுடைய பேர் விக்கிரகம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுட்டு உனக்கு வேற எந்த காரியம் தான் முக்கியம்னா அதனுடைய பேர் விக்கிரகம். பிரைஸ் காட். அல்லேலூயா. நீ ஆராதனைக்கு தேவனுக்கு கனம் கொடுக்காமல், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உன் வாழ்க்கையில் செய்யப்படுகிற எல்லா முக்கியத்துவக்கும் வேதம் சொல்லுகிறது அது விக்கிரகம். ஆண்டவர் சொல்றார், விக்கிரகங்களை அகற்று, விக்கிரகங்களை அகற்று. என் பிள்ளை 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 என்று ஓடினது போதும், நிறுத்து. பிள்ளை அங்க ஸ்டாப்ல வச்சுக்கோ. வச்சுட்டு கர்த்தரை முன்ன நிறுத்து. உன் பிள்ளைகள் உன் பின்ன தானா வருவார்கள். ஆண்டவர் சொல்றார், சுக்கோத்துல நீ இவ்வளவு பிரச்சனை பட்ட பாத்தியா? ஏன் உனக்கு நாட்டம்? ஏன் உனக்கு கெட்ட பேரு? ஏன் உனக்கு இந்த பிரச்சனை? கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். ஏன் 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 ஏன்? பெத்தேலுக்கு ஓடிப்போ. அங்க போய் பலிபீடத்தை கட்டி நீ ஆராதி, ஆராதி. ஏன்னா என் தேவன் ஆராதனுடைய சுகந்த வாசனையை முகந்து கொள்ளுகிறார். ராமன் சொல்லலாமே. கரங்குளியத்திர் அல்லேலூயா. ஆராதனுடைய வாசனையை அவர் முகந்து கொள்ளுகிறார். சுக்கோத்தில் வாழ்வது போல பெத்தேலில் வாழ முடியாது. பெத்தேலில் இருக்கணும்னா சில கண்டிஷன் உண்டு. ஒன்று, விக்கிரகத்தை, இருதயத்தில் உனக்கு இருக்கிற விக்கிரகத்தை மாற்றணும், உன்னை பரிசுத்தப்படுத்தணும், வஸ்திரங்களை மாற்றணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை பார்த்தீங்களா? ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டு டிஷர்ட்டும் போட்டு ஹல்லேலூயா. இவ்வளோ மட்டை எடுத்து அடிக்கண்டா. தலையில் துணி போடாமல் பலிபீடத்தில் ஏறு நின்று இதெல்லாம் ஆராதனை நான் நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஆராதனையா? இல்லை, இதெல்லாம் சாத்தானுடைய கிரியை. அவ வா திறந்து அல்லேலியா சொல்லட்டு, இயேசுவேன்னு சொல்லட்டு. பைபிள் என்ன சொல்லுச்சு தெரியுமா? பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? இயேசுவே உம்முடைய நாமத்தில் அற்புதம் செய்தோம். கர்த்தர் சொன்னா, நீ யாருன்னு கேட்பார். ஐயோ, நானே ஆக்கும் பெரிய சபையில் இந்த பாஸ்டர் இருக்க மோளு, பெரிய பாஸ்டர் இருக்க மோளு, உனக்கு அப்பனே எனக்கு தெரியாது, பின்ன ஒன்று எனக்கு எங்கே தெரியும்னு கேட்கும் ஆண்டவர். கரங்குளியத்தில் அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. ஏன் முன்மாதிரியா இருக்க வேண்டிய நீ அல்ல? ஆண்களுடைய வஸ்திரத்தை தரிக்காத. இதை ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஹல்லேலூயான்னு சொல்லுது. பாட்டு பாடி டிவியில் அப்படியே மொபைலில் என்ன பாட்டு பாடி நடக்குது. சோத்திரம். இதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? சினிமாவை விட கேவலமாய் கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய வட்டாரம். சினிமா நடிகன்மாரை விட கேவலமாய் கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய வட்டாரங்கள்.
சினிமாவில் இருக்கிற சினிமா நடிகன்மாருக்கு கூட இந்த அளவுக்கு மேக்கப் போட்டெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு ஊழியக்காரங்க ஓரோர பாட்டுக்கு போட்டு மேக்கப் போட்டு என்ன ஸ்டைலா, வண்டிக்கு வண்டி, காருக்கு கார். இதுவா ஊழியம்? இதுவா? எப்படி வேணாலும் வாழலாம் என்கிறதல்ல. பெத்தேலில் வர்றதுன்னா உனக்கு சில கண்டிஷன் உண்டு. அந்த கண்டிஷன்ஸை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? உங்க விருப்பத்துக்கு போறதுக்கு பெத்தேலில் முடியாது. உன் விருப்பத்துக்கு வர்றதுக்கு பெத்தேலில் முடியாது. ஏன்னா இது அப்பத்தின் வீடு, கர்த்தர் வாசம் பண்ணும் வாசஸ்தலம். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தர் இல்லைன்னா, இந்த இடத்துல தேவன் இல்லைன்னா, நீ எப்படி வேணாலும் வா, எப்படி வேணாலும் போ, எப்படி வேணாலும் இரு, பிரச்சனை இல்லை. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். ஆகையினாலே அவர் வர்றதுக்கு முன்னே நீங்கள் வந்து அமருவது தான் நாம் அவருக்கு கொடுக்கிற மரியாதை. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற ஒரு 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 உலகத்தில் ஏதோ ஒரு அதிகாரம் படைச்சு சொல்லுவார், 10 மணிக்கு நீங்கள் ஆஃபீஸில் வாங்கன்றாங்க. 10 மணிக்கு வாங்க. நீங்கள் 9:30 அந்த ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு இருக்கல, வெளியில் போய் காத்துட்டு இருக்கல, அவர் வர்றதுக்கு முன்னே காத்துட்டு இருக்கல. கர்த்தர் அவர் வந்த பிற்பாடு நீங்கள் போவீங்களா? இல்லை, காரியம் எனக்கு நடக்கணும்னா நேரைக்கு போகணுங்கிற எண்ணம் இருக்குல்ல. அப்படிப்பட்ட நீங்கள் ஏன் ஆராதனைக்கு மட்டும் உங்கள் நேரத்தை நீங்கள் உங்கள் டைமை மட்டும் ஏன் அதை பார்க்குறீங்க? யார் வந்தாலும் வரலைனாலும், யார் இருந்தாலும் இல்லைனாலும், என் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் டைமாக கரெக்டாக கொடுப்பேன்னு நீங்கள் ஏன் ஒரு தீர்மானம் எடுக்கலை? பிரைஸ் காட். பெத்தேலில் கண்டிஷன் உண்டு. பெத்தேலில் நீ கர்த்தரை ஆராதிக்க வந்தா எப்படி இருக்கணும்? விக்கிரகத்தை மாற்றணும், பரிசுத்தமாக இருக்கணும், வஸ்திரத்தை மாற்றணும். அல்லேலூயா. நான் அடுத்த வாரத்தை இதை தொடர்ந்து உங்களிடத்தில் பேசுவேன். நேரமாகிவிட்டது. நம்ம எல்லாரும் கண்களை மூடி தெய்வ சமூகத்திற்கு முன்பதாய் தங்களை தாழ்த்தி எல்லா தெய்வ பிள்ளைகளும் எழும்பி நிற்போமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இதில் நிறைய ஆவிக்குரிய சத்தியங்களை குறித்து இதன் மத்தியில் பேச உண்டு, நிறைய பேச உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லா தெய்வ பிள்ளைகளும் தேவ சன்னிதானத்தில் எழும்பி நிற்போமாக. அல்லேலூயா. சுக்கோத் அல்ல, இது சுக்கோத் அல்ல, இது பெத்லஹேம். அல்லேலூயா. இது பெத்தேல், இது பெத்தேல், அப்பத்தின் வீடு. நினைக்கிற நேரத்துக்கு நான் வரலைனாலும் பரவாயில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ அந்த அளவுக்கு தேவனை கனமா நினைச்சிருக்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு கனமா நினைச்சிருக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோ சபையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமையை தவிர நீ வேற எந்த இடத்துல போனாலும் போ, சொல்ல ஆராதனைக்கு வராம எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன் அங்கிறதுல நான் உறுதியாயிரு. பெத்தேலில் கர்த்தரை ஆராதிப்பதில் உறுதியாயிருக்கணும். கர்த்தர் ஆராதனையை விரும்புகிறார். ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த பிரச்சனை? யாக்கோபனுடைய பேர் கெட்டு போச்சு. யாக்கோபனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. யாக்கோபனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை. பிள்ளைகளால பிரச்சனை. பிரைஸ் காட். இவன் பிள்ளைகளை பெருசா நினைச்சான், என் பிள்ளைகள்னு நினைச்சான். கடைசியில் அந்த பிள்ளைகள் அவனுடைய பேரை கெடுத்து விட்டார்கள். கதறான், இந்த தேசத்தில் என் பேரை கெடுத்துட்டீங்களே, என் பேரை கெடுத்துட்டீங்களே. ஏன் பிரச்சனை? அடுத்த வசனம் 35 கர்த்தர் சொல்றார், பிரைஸ் காட், இனியாவது நீ பெத்தேலுக்கு போ, பெத்தேலுக்கு போ, எனக்கு சொன்னதை நிறைவேற்று. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, கர்த்தர் கேட்கிறதெல்லாம் தராருன்னு நினைச்சிட்டு கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு நினைக்காத. பைபிள் சொல்லுது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பிள்ளை அல்ல, கேட்கிறதுனால தரார். அல்லேலூயா. ஒருத்தன் பிச்சை கேட்டா நம்ம கொடுக்குறோம்ல, அப்படி நினைச்சுக்கோ. பிரைஸ் காட். ஒருத்தன் நம்ம கிட்ட கையை ஏந்தி பிச்சை கேட்டான். ஏன் கேட்டான்? கேட்டதுனால கொடுத்தோம். எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒருத்தன் வஸ்திரங்களை ஏதாயிலும் பழைய துணியை தாங்கன்னா அவன் கேட்கிற பழைய துணியை கொடுக்குறோம். ஏன்? கேட்டதுனால கொடுக்குறோம். அதுதான் ஆண்டவர். நீ கேட்ட, ஆண்டவர் உனக்கு தந்தார். வாகனம் வேணும்னு கேட்ட, வாகனத்தை ஆண்டவர் தந்தா. வேலை வேணும்னு கேட்ட, வேலையை கர்த்தர் தந்தா. என் பிள்ளைக்கு ஒரு புத்திர சுவிகாரம் வேணும்னு கேட்ட, கர்த்தர் தந்தா. ஆண்டவரே, எனக்கு வாழ நல்ல வீடு வேணும்னு கேட்ட, வீடை தந்தார். இதெல்லாம் தந்ததுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தா, கர்த்தர் உன்னோடு இருந்தா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் வாழ்க்கையில மாற்றம் வரும். உன் வாழ்க்கையில மாற்றம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதிக்கிறவர்கள் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும்.
மாறணும். ஆராதிக்கிறவர்களுக்கு ஒரு அடக்கம் தேவை, ஆராதிக்கிறவர்களுக்கு ஒரு அச்சடக்கம் தேவை. ஆராதிக்கிறவர்கள் தன்னை, சரீரத்தை, ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தணும். ஆராதிக்கிறவர்களுக்கு வஸ்திரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகள் இல்லாமல் பெத்தேலிலே கர்த்தரை ஆராதிக்க முடியாது. இவைகள் இல்லாமல் கர்த்தரை துதிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாற்றத்தோடு ஆராதிக்கிற ஆராதனை வேதம் சொல்லுகிறது. புத்தி உள்ள ஆராதனை என்றால் என்ன? தங்கள் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது, தங்கள் சரீரத்தை பரிசுத்தப்படுத்துவதே புத்தி உள்ள ஆராதனை. தன் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது, தங்கள் சரீரத்தை பரிசுத்தப்படுத்துவதே புத்தி உள்ள ஆராதனை. அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, ஆண்டவரே, ஆராதனைக்கு தடையான எந்த ஒரு பாவம் செயல்பாடுகள் என் வாழ்க்கையில் வரக்கூடாது. என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். எங்களை ஆண்டவரே உம்முடைய கருத்தில் ஒப்பு தருகிறோம்.